வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். உதவி தொகையை உயர்த்தி வழங்க கோரி தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் 14,000 பேர் கைது. தேமுதிகவுடன் தேசிய கட்சி தலைமை பேசிக் கொண்டிருக்கிறது. நல்ல முடிவை எதிர்பார்க்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தகவல். மதுரை மாநகராட்சியில் ரூபாய் 1459.31 கோடிக்கு பட்ஜெட் தாக்கல். மீனாட்சியம்மன் கோயில் சுற்றுப்புற மேம்பாட்டுக்கு ரூபாய் 450 கோடி அறிவிப்பு. செயற்கை நுண்ணறிவு, செல்போன் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை உங்களை ஆள ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். மாணவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுரை. மணிப்பூரில் மீண்டும் ஏற்பட்ட வன்முறையில் வீடுகளும் அரசு குடியிருப்புகளும் தீ வைப்பு. வன்முறை மோதல்களை தொடர்ந்து பலர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர். டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடியால் பாதிக்கப்படுவோருக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஆந்திராவில் பூட்டிய வீடுகளில் திருடி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த ஐடி ஊழியர் கைது. 699 கிராம் தங்கம் நகைகள், 3.8 கிலோ வெள்ளிப் பொருட்கள், BMW சொகுசு கார் பறிமுதல். 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட். எதிர்க்கட்சி பெண் எம்பிக்கள் மீதான அவதூறு. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கோரி காங்கிரஸ் நோட்டீஸ். விஜயின் ஜனநாயகன் படத்தை வரும் பிப்ரவரி 20 உலகம் முழுவதும் வெளியிட தயாரிப்பு நிறுவனம் திட்டம். சாப்பிட்ட எலும்பு துண்டுகளை ஆதரவற்ற முதியவருக்கு வழங்கி வீடியோ வெளியிட்ட விவகாரம். மலேசியாவைச் சேர்ந்த இன்ஸ்டா பிரபலம் டாங்ஸி லூக் என்பவருக்கு 9.2 லட்சம் அபராதம். ஐஜேகேவிலிருந்து லீமா ரோஸ் மார்டின் திடீர் விலகல். உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் வழங்காததால் விலகுவதாக அறிவிப்பு. கைதிகளின் பற்களை உடைக்கப்பட்ட விவகாரம். தனக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட குற்ற குறிப்பாணையை ரத்து செய்ய கோரி மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தில் பல்பீர் சிங் வழக்கு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.